Hello dear students, exercise number 2.11 exponents and radicals அப்படிங்கிற டாபிக். அது கீழே இருக்கிற எக்ஸசைஸ் 2.11 எக்ஸசைஸ்ல இருக்க சம்ஸ் சால்வ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பேசிக் இன்ட்ரடக்ஷன் வீடியோவை நம்ம பார்த்துடலாம். ஓகே, இப்போ ரொம்ப ஈஸியான ரெண்டு ஃபார்முலா ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிற ஃபார்முலா தான். அதை மட்டும் நான் இங்க மென்ஷன் பண்ணிட்டேன். கவனி, ஃபார்முலா நம்பர் 1 a பவர் m into a power n. அது என்ன எழுதணும்? a power m into a power n is equal to a power m plus n. Okay, right. Second formula, a power m the whole power n is equal to a power m the whole power n is equal to formula தெரியும் இல்லையா? a power mn. mn னா m into n, mn. Okay, இந்த ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி பவர்ஸ்னா என்ன, ரேடிக்கல்ஸ்னா என்ன அப்படி சொல்லி ஒரு தடவை பார்த்துடலாம். ஓகே, இயர் எக்ஸ்போனன்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. முதல்ல 2 பவர் 2 இருக்கு. அது எப்படி எழுதலாம்? 2 பவர் 2னா இந்த 2வை 2 டைம்ஸ் எழுதணும். 2 2s are 4 அப்படின்னு எழுதணும். ஓகே, இப்போ 3 பவர் 3 இருக்கு. 3 பவர் 3 is equal to 3 into 3 into 3, that is equal to 3 3s are 9, 9 3s are 27. Right. அப்போ ஒரு நியூமெரிக்கல் வேல்யூவை இந்த மாதிரி ஒரு கிவன் நம்பர் டு த பவர்ல எக்ஸ்போனன்ட் சொல்ல முடியும்னா, ஒரு நம்பர் கொடுத்து அதோடைய பவர்ல எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும்னா அதுக்கு பேரு தான் எக்ஸ்போனன்ட். இங்க 2 பவர் 2 and 3 பவர் 3ங்கிறது தான் எக்ஸ்போனன்ட் வேல்யூ. ஓகே, எக்ஸ்போனன்ட். அப்போ இதுல இந்த எக்ஸ்போனன்ட் யூசேஜ் என்ன? ஒரு பெரிய நம்பரை ரொம்ப சின்ன நம்பரா ஒரு சிங்கிள் டேர்ம்ல நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ 2 பவர் இங்க 4ங்கிற நம்பரை 2 பவர் 2 சொல்லிடலாம். 27ங்கிற நம்பரை 3 பவர் 3 அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே, ரைட். இதுக்கு பேர் தான் எக்ஸ்போனன்ட். ஒரு பெரிய நம்பரை, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1000 அப்படின்னு ஒரு நம்பர் இருந்ததுன்னா அது நம்ம சிம்பிளா என்ன எழுதிடலாம்? 10 பவர் 10 அப்படின்னு சிம்பிளிஃபை பண்ணி சொல்லிடலாம். இதுக்கு பேரு தான் எக்ஸ்போனன்ட். தென்னா ரேடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் இருக்கு. ஸோ ரேடிக்கல்ஸ்னா என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ரேடிக்கல்ஸ் அப்படின்னா இப்போ a பவர் m. ஓகே, ஈஸியாக புரியுமா சொல்ற கவனி. இப்போ 2 பவர் 2 is equal to மேல இருக்க எக்ஸாம்பிள் இருந்தே பார்த்துடலாம். 2 பவர் 2 is equal to 4 நமக்கு தெரியும் இல்லையா? 4 அப்படின்னு நமக்கு தெரியும். அப்போ what is 2? இது 2 உடைய வேல்யூ என்ன? 2 is equal to இந்த 2 பவர் 2 இருக்கு இல்லையா? 2 பவர் 2 இந்த 2 டினாமினேட்டர் 1 இருக்கு. இந்த 2/1ங்கிறது அந்த சைடு வரும்போது 4 பவர், இந்த 2/1ங்கிறது அந்த சைடு வரும்போது 1/2 அப்படின்னு மாறிடும். ஓகேவா? ரைட். இப்போ 2 பவர் 2னா 4, 2 பவர் 2னா இந்த பவர்ல இருக்கிற 2 உடைய டினாமினேட்டர் 1, இந்த 2/1 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது 1/2 அப்படின்னு மாறிடும். அப்படி ஒரு கிவன் நம்பருக்கு மேல இருக்கிற பவர் வேல்யூ ஃப்ராக்ஷனா இருந்தது அப்படின்னா, அதாவது நியூமினேட்டர் பை டினாமினேட்டர் ஃபார்முலா இருந்ததுன்னா அதை தான் நம்ம ரேடிக்கல்ஸ்னு சொல்லுவோம். இங்க எது ரேடிக்கல்ஸா? இந்த நியூமினேட்டருக்கு மேல இருக்கிற இந்த வேல்யூ இருக்குல்ல, இந்த ஃப்ராக்ஷனா அந்த ஃப்ராக்ஷனுக்கு பேரு தான் ரேடிக்கல்ஸ். ஓகே, ரைட். இப்போ இந்த எக்ஸசைஸ் 2.11 சார்ட் அவுட் பண்றதுக்கு முன்னாடி டாபிக் வந்து எக்ஸ்போனன்ட்ஸ் அண்ட் ரேடிக்கல்ஸ் அப்படிங்கிற டாபிக் கண்டர்ல இருக்கு. இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் அவுட் பண்றதுக்கு நமக்கு ரெண்டு மேஜர் ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். அந்த ஃபார்முலா நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன். a பவர் m into a பவர் n equal to a பவர் m plus n, a பவர் m the whole power n equal to a பவர் mn. இந்த பேசிக் ரெண்டு ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா இந்த எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எனிவே வீடியோ பாஸ் பண்ணி கால் பண்ணிடுங்க, சம்பளம் போயிடலாம். ஓகே, தேங்க்யூ.